திமுக தேர்தல் அறிக்கையால் எடப்பாடி பழனிசாமிக்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, அரவக்குறிச்சி தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று மாலை பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கரூருக்கு மட்டும் 5000 கோடி ரூபாய் அளவிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இந்த வளர்ச்சியை சாத்தியப்படுத்திய தெம்போடு உங்களிடம் வாக்கு கேட்க வந்திருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் 10 ஆண்டு கால ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கு துரோகம் செய்தது அதிமுக, அவர்களின் கோரிக்கைகளை திமுக நிறைவேற்றியுள்ளதாகவும் பேசினார். மேலும் திமுக தேர்தல் அறிக்கை எடப்பாடி பழனிசாமியின் தூக்கத்தை கெடுத்துள்ளதாக பேசிய அவர், மக்கள் நிம்மதியாக இருப்பதை பார்த்து அதிமுக, பாஜக தான் பதற்றத்தில் உள்ளது என்றார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், தாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்தோமே தவிர எடப்பாடி பழனிசாமி போன்ற அடகு வைக்கவில்லை என்றும், தமிழ்நாட்டை காக்க வேண்டும் என்றால், வளர்ச்சி பாதையில் நடைபோட வேண்டும் என்றால் மீண்டும் திமுக ஆட்சி அமைய வேண்டும் என்றும் தெரிவித்தார். கலைஞரும் வாஜ்பாயும் இருக்கிற போட்டோவை காண்பிச்சு நீங்க கூட்டணி வைக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க கூட்டணி வச்சோமே தவிர பழனிசாமி மாதிரி அழகு வைக்கல, அதை புரிஞ்சுக்கங்க. நாங்க கூட்டணி வச்சப்போ திமுக தலைவர் கலைஞர் கிட்ட தான் இருந்துச்சு. நாங்க கூட்டணி வச்சப்போ திமுக கலைஞர் கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அதிமுக அமித்ஷா கிட்ட இருக்கு. தேர்தல் ரிசல்ட், தேர்தல் முடிவை இப்பவே தெரிந்து கொண்ட காரணத்தால் தான் இன்னைக்கு பாக்குறீங்க, ஓவரா புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு பழனிசாமி. அதுலயும் தன்னைத்தான பெரிய புலனாய்வு புலின்னு நினைச்சுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தமிழ்நாட்டில் 3 மாதங்களில் போதைப் பொருள்களை ஒழிப்போம் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் வேட்பாளரை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் 18,000 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் பழனிசாமி கைகளில் இரத்தக்கரை பதிந்துள்ளதாக மு.க.ஸ்டாலின் பேசியது குறித்து, யாருட கை இரத்தக்கரை பதிந்த கை என கேள்வி எழுப்பி பேசினார். தொடர்ந்து முழு சங்கியாக எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டதாக அவதூறு பேசும் உதயநிதி ஸ்டாலின் கருத்துக்கு பாஜகவுடன் கூட்டணி வைத்து கருணாநிதி சங்கியா என கேள்வி எழுப்பிய அவர், பதவிக்கு ஏற்ப பேசி பழக வேண்டும் என குறிப்பிட்டார். இந்த போதை ஆசாமிகளால் தான் அங்கங்க கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்கின்ற சம்பவம் இந்த போதை ஆசாமிகளால். ஆக அதிமுக ஆட்சிக்கு வந்தா 3 மாதத்தில் நிச்சயமா உங்கள் துணையோடு அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி. ஆட்சி அமைத்து 3 மாதத்தில் தமிழகத்தில் போதைப் பொருள் அறவாக ஒழிக்கப்படும். போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக தமிழகம் உருவாகும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை தமிழகத்திலே போதை நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம். கட்சியின் தலைமைக்கு தமிழர் வாழ்வுரிமை கூட்டணி என்ற ஒரு கூட்டணி உருவாக்கி தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருப்பதாக வேல்முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக இத்தேர்தலில் போட்டியிட உள்ளோரின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் வெளியிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வேல்முருகன், தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான தனிச்சின்னம் கோரி தேர்தல் ஆணையத்திடம் ஆவணம் சமர்ப்பித்த நிலையில் கேமரா சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமைக்கு தமிழர் வாழ்வுரிமை கூட்டணி என்ற ஒரு கூட்டணி உருவாக்கி தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணியில் பல்வேறு அரசியல் கட்சிகள் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும், முதல் கட்ட பட்டியலில் 100 வேட்பாளர்கள் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலையும் கூட்டணி கட்சிகளோடு பேசி முடித்த பிறகு வெளியிடுவோம் எனவும் தெரிவித்தார். 50க்கும் மேற்பட்ட அமைப்புகள் தமிழர் நிலத்தில் இருக்கின்ற அந்தந்த வட்டார, மாவட்ட அளவில், மண்டல அளவில் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடக்கூடிய போராளி குழுக்களில் ஈடுபட்டிருந்த தலைமைகளும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமையின் கீழ்
தமிழர் வாழ்வுரிமை கூட்டணி என்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளிலும் இந்த 2026 தேர்தலை சந்திப்பது என்று முடிவு செய்திருக்கிறோம். இந்த டெபாசிட் போகக்கூடிய தொகுதிகளை எல்லாம் பாஜகவுக்கும் அவர்களது கூட்டணி கட்சிக்கும் எடப்பாடி பழனிசாமி தள்ளிவிட்டு இருக்கிறார் என ரகுபதி விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டையில் திமுகவின் வேட்பாளர்களான அமைச்சர் ரகுபதி, அமைச்சர் மையநாதன், திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லபாண்டியன், புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, வாஜ்பாயுடன் நட்புடன் பழகி கூட்டணி வைத்தோமே தவிர எந்த விதத்திலும் சமரசமும் சமாதானமும் செய்து கொள்ளவில்லை என்றும் கொள்கையை விட்டுக் கொடுக்கவில்லை என்றும் இபிஎஸ் விமர்சனத்திற்கு விளக்கமளித்து பேசினார். மேலும் திமுக தேர்தல் அறிக்கை கதாநாயகனாக இல்லை, வில்லனும் காமெடியனுமாக இருக்கிறது என்று விமர்சனம் செய்யும் அன்புமணி, தனது தந்தைக்கு வில்லனாக இருக்கக்கூடியவர் மக்களுக்கு எப்படி நல்லவராக இருப்பார் என பதிலடி கொடுத்து பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், டெபாசிட் போகக்கூடிய தொகுதிகளை எல்லாம் பாஜகவுக்கும் அவர்களது கூட்டணி கட்சிகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி தள்ளிவிட்டு இருக்கிறார் என்று விமர்சித்தார். வாஜ்பாயை போன்ற ஒரு அமைதியான ஒரு மனிதரை நாம் பார்க்க முடியாது. வாஜ்பாயை இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக இருந்தார். அவரோடு நட்போடு பழகிய இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர எந்த விதத்திலும் நாங்கள் சமரசமோ சமாதானமோ செய்து கொள்ளவில்லை. நாங்கள் எங்கள் கொள்கையை விட்டுக் கொடுக்கவில்லை. என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கையை விட்டுக் கொடுக்காது. அதற்காக ஒரு முறை அல்ல 2 முறை ஆட்சியை இழந்த கட்சி இந்தியாவிலே இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு இயக்கமே தவிர வேறு எதுவும் அல்ல. எனவே எங்களுக்கு ஆட்சி பெறுதல்ல, கொள்கைதான் பெறுது. சிவகங்கை அருகே பழனிசாமிக்கு பாதுகாப்புக்கு சென்ற போலீஸ் வாகனம் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சிவகங்கையில் நேற்று மாலை அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு புதுக்கோட்டை செல்லும் போது மதகுப்பட்டி அருகே சென்றபோது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த மதகுப்பட்டி மேலத்தெருவைச் சேர்ந்த ஆறுமுகம் என்ற இளைஞர் மீது பாதுகாப்புக்கு சென்ற போலீஸ் வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் சம்பவ இடத்திலேயே ஆறுமுகம் உயிரிழந்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் விசாரணை மேற்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.